நிக்கோபார் தீவுகளில் தனது முதல் சோதனை நடவடிக்கையை நடத்தியிருக்கிறது இடி. மாநில கூட்டுறவு வங்கியில் நடந்ததாக கூறப்படும் கடன் மோசடி தொடர்பாக இந்த சோதனை நடத்தப்பட்டும் இருக்கிறது. அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளில் முதல் முறையாக அமலாக்கத்துறை சோதனை நடத்தியிருக்கிறது. கூட்டுறவு வங்கிக் கடன் மோசடி தொடர்பான பண மோசடி வழக்கு விசாரணையின் ஒரு பகுதியாக அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளில் இந்த சோதனை நடத்தப்பட்டு இருக்கிறது. இந்த வழக்கு அந்தமான் நிக்கோபார் மாநில கூட்டுறவு வங்கி மற்றும் அதன் துணைத் தலைவர் குல்தீப் ராய் சர்மா தொடர்பானது. 57 வயதான காங்கிரஸை சேர்ந்த தலைவரான சர்மா யூனியன் பிரதேசத்தின் முன்னாள் எம்பி ஆவார். போர்ட் பிளேர் மற்றும் அதை சுற்றியுள்ள 9 இடங்களிலும் கொல்கத்தாவில் 2 இடங்களிலும் சோதனைகள் நடத்தப்பட்டு வருவதாக தெரிகிறது. குல்தீப் ராய் சர்மாவின் நலனுக்காக சுமார் 15 நிறுவனங்கள் கொண்ட ஒரு குழு உருவாக்கப்பட்டதாகவும் இந்த நிறுவனங்கள் ANSCBயிடமிருந்து 200 கோடிக்கும் அதிகமான கடன் வசதிகளை மோசடியாக பெற்றதாகவும் குற்றம் சாட்டப்பட்டு வருகிறது. அந்தோமான் நிக்கோபார் தீவுகளில் நடக்கும் முதல் இடி சோதனை இது என்பதால் கவனம் ஈர்த்து வருகிறது. முன்னதாக TMCயின் MP சாஹேத் கோகலே மாநிலங்களவையில் எழுப்பிய கேள்வியொன்றுக்கு பதிலும் அளிக்கப்பட்டது. இதுகுறித்து சாஹேத் கோகலே கூறியதாவது: நான் மோடி அரசிடம் கடந்த 10 ஆண்டுகளில் அமலாக்கத்துறை தாக்கல் செய்த வழக்குகள் எத்தனை நீதிமன்றத்தில் விசாரணைக்கு சென்றன என கேள்வியை எழுப்பினேன். கிடைத்த தகவல் அதிர்ச்சி அளிக்கிறது. இடி தாக்கல் செய்த மொத்த வழக்குகள் 2014ஆம் ஆண்டிலிருந்து 2024ஆம் ஆண்டு வரை எடுத்துக்கொண்டால் 5892. இவற்றில் நீதிமன்றத்தில் சென்ற வழக்குகள் என எடுத்துக்கொண்டால் 1398 மட்டுமே. அதாவது 77% வழக்குகள் ஆதாரமின்மையால் விசாரணைக்கே செல்லவில்லை. தண்டனை வழங்கப்பட்ட வழக்குகள் இவற்றில் 8 மட்டும்தான். எனவே வெற்றியின் அளவு என எடுத்துக்கொண்டால் 0.13% மட்டுமே. இதன் அர்த்தம் என்ன என கேள்வி எழுப்பியிருக்கிறார். அதே நேரத்தில் இடி ஒரு அரசியல் ஆயுதமாக மாற்றப்பட்டுள்ளதா என்ற சந்தேகமும் எழுகிறது. நூற்றுக்கணக்கான எதிர்க்கட்சியினர் ஆதாரமின்றி கைது செய்யப்பட்டு வழக்குகளில் சிக்கியுள்ளனர். வழக்கு வென்றதில்லை என்றாலும் வழக்கின் செயல்முறைதான் தண்டனை எனப்படும் நிலை உருவாகியுள்ளது. இடி ஒரு சட்ட அமலாக்க அமைப்பாக வல்ல அரசியல் பழிவாங்கும் கருவியாகவே செயல்படுகிறது எனவும் குற்றம் சாட்டியிருக்கிறார்.